LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியர் சகத்துல அப்பா. நீங்கள் நம்ம என்ன டூட்டோரியல் பார்க்க போறோம்னா, பிளெண்டர்ல ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மெஷ்ஷை சுக்கா நொறுக்கிற மாதிரி தான் ஒரு டூட்டோரியல் பார்க்கணும். அதான் என்னன்னா, அந்த மெஷ்ஷை வந்து பீஸா வந்து குட்டி குட்டி பீஸா உடைக்க போறோம், ஓகேங்களா, செதற வைக்க போறோம். அந்த இதை பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃப்ராக்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து உங்களுக்கு லோ எண்ட் பிசிலையும் இல்லை லோ எண்ட் லேப்டாப்லையும் இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் ஒர்க் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ ரொம்ப பேசணும்னா டுட்டோரியலுக்கு போயிடலாம். இந்த டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் டுட்டோரியல் நான் எதுக்கு போடுறேன், இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரூயண்ட் பில்டிங் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன், கரெக்டாக. அதாவது ஒரு உடஞ்சி போன ஒரு பில்டிங்கை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். ஸோ அது எதுக்கு நான் போட்டேன்னா, நான் வந்து நிறைய அது ஒரு பேக்காகவே நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு. இதில் வந்து ஒரு 10 பில்டிங் வருது. அதில் 10ல் வந்து 6 பெரிய பில்டிங்கும், ஸ்கை ஸ்கிராப்பர் மாதிரி பெரிய பில்டிங்கும், ஒரு 4 சின்ன பில்டிங்கும் வரும். அதில் இந்த மாதிரி உடஞ்ச பீஸ்லாம் இருக்கும், கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச பில்டிங்ஸ் இருக்குது, பெரிய பில்டிங் இருக்குது, அதே மாதிரி இந்த ரோட் பிளாக்ஸ் இருக்குது இங்கே. அப்புறம் இந்த டெப்ரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெப்ரிஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியே கொடுக்க போகிறேன். ஸோ டெப்ரிஸ்னால் என்னென்னா, இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கும்ல, அந்த மாதிரி அந்த கல்லோட இதெல்லாம் பாருங்களேன். இதை பாருங்களேன். இப்போ ஒவ்வொரு பீஸும் வந்து ரேண்டம் சைஸாக இருக்கும், ரேண்டம் ஷேப்பாக இருக்கும். இந்த இது எப்படி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட். இது வந்து எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்ட், அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், இது எப்படி செஞ்சேன்னு. இதுக்கு தான் வந்து இந்த செல்ஃப் ஃப்ராக்சர்ங்கிறது யூஸ் ஆகும். அண்டு உங்களுக்கு இது வேணும், இந்த 3D மாடல் பேக் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கங்க, ஓகேங்களா. ஃபைன். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். பை டிஃபால்ட் ஒரு கியூப் இருக்கும்ல, ஸோ அந்த கியூப் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புது கியூப் எடுத்துப்போம், பழைய கியூப் வேண்டாம். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டேன். இந்த கியூப்ல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு மெஷ் இருக்கு 3D மாடல். இதுக்கு நீங்க வந்து செல்ஃப் ஃப்ராக்சர் போடுறீங்க, ஓகே. இது ஆக்சுவலாக 3D மாடல்ங்கிறது வந்து மெஷ், கரெக்டா. இந்த வெளியில உள்ள ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இதுல மாடலை பொறுத்தவரைக்கும் இது கணக்கிடும், கரெக்டா. ஆனா இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து சின்ன சின்ன பீஸா இது எல்லாத்தையும் உடைச்சிடும், இன்க்ளூடிங் வால்யூம் மோக்கொண்டு. அதாவது வால்யூம்னா என்ன, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி உடைச்சிடும் சின்ன சின்ன பீஸாட்டு. இதுல என்னன்னா, நீங்க வந்து வெளியே உள்ள இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம். உள்ள இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குல்ல, இந்த உடஞ்ச ஆப்ஜெக்ட் பீஸ், இதுக்கு வேற மெட்டீரியல் நீங்க கொடுக்கலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் இதை இப்போ எப்படி நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து அந்த கியூபு. நம்ம எந்த கியூபை நம்ம உடைக்க போறோமோ அந்த கியூபு. இந்த கியூப்ல வந்து 6 ஃபேஸ் இருக்கு, கரெக்டா. மெஷ்ங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த 6 ஃபேஸ் தான். ஆனா நீங்க செல்ஃப் ஃப்ராக்சர் போட்டீங்கன்னா இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பீஸா வந்து அதுவே வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த கியூப் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். கேமரா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஜஸ்ட் இந்த கியூப் மட்டும் போதும். இன்னொரு கலெக்ஷன் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ல இருந்து நான் இந்த பீஸ்லாம் வந்து இந்த கலெக்ஷன்ல விழும். இப்போ இந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போறேன். போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுங்க. இதில் சப்டிவைட் வேல்யூ வந்து ஒரு அதிகமாக வச்சிடுறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பீசஸ் வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக வரும். 25ன்னு வச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எடிட்டு மெனு சர்ச் போங்க. இதுக்கு ஷார்ட்கட் கீ F3. ஷார்ட்கட் கீ தெரியாதவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. இதில் செல்ஃப் ஃப்ராக்சர்னு ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இதான் அதோட டிஃபால்ட் மெனு. இதில் அந்த சோர்ஸ் லிமிட்டுங்கிறது பை டிஃபால்ட் 100ன்னு இருக்கும். இது வந்து என்னன்னா, அந்த எவ்வளோ பீஸ் உருவாகணுங்கிற அந்த லிமிட்டு. ஸோ இதில் பை டிஃபால்ட் 100ன்னு இருக்கும். நான் இதை 200ன்னு நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணாலும் அதிகமாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா நிறைய பீஸ் வரும். பட் எந்த அளவுக்கு அதிகமாக வேல்யூ கொடுக்குறீங்களோ சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். இது நாய்ஸ்னா என்னன்னா, அந்த பீஸோட ஷேப்பு சைஸ் எல்லாம் கொஞ்சம் ரேண்டம்னஸ் வேணும்ல. ஸோ அதுக்கு நான் இதை 1ன்னு கொடுத்துட்றேன், ஓகே. பை டிஃபால்ட் வந்து இது 1 தான். பை டிஃபால்ட் இது 0ன்னு இருக்கும். மேக்ஸிமம் வந்து 1ன்னு கொடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டும் நமக்கு போதும். இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இதை முக்கியம், பட் இதை நான் அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். இது ஓகே கொடுத்துறேன்.
இது இப்போ செல்ஃப் ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸாக இந்த வீடியோலேயே 4 செக்மெண்ட்டாக வரும். ஒன்று என்னென்னா நம்ம செல்ஃப் ஃப்ராக்சர் பற்றி நம்ம பார்க்கணும், எப்படி அதை உடைக்கணுங்கிறது அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்னென்னா இதுக்கு ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது, அதாவது ஃபிசிக்ஸ்னா ஒரு கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறது. மூணாவது என்னென்னா இதுக்கு வந்து மெட்டீரியல் அசைன் பண்ணுறது, வெளியே உள்ள பார்ட்ஸுக்கும் உள்ள பார்ட்ஸுக்கும் மெட்டீரியல் அசைன் பண்ணுறது. நாலாவது என்னென்னா இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிசிக்ஸ் செட் பண்ணிருக்கோம், அதை வந்து கீ ஃப்ரேமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது இந்த 4 பார்ட்டாக வருது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது பீஸாக உடஞ்சிருச்சு. நான் அந்த மெயின் கியூப் இருக்குல்ல, இதில் வந்து ஹைடு பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஏகப்பட்ட பீஸ் வந்து உருவாயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய மெஷெல்லாம் உருவாக்கியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஃப்ராக்சருங்கிற அந்த நம்ம பீஸாக உடைக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2வது பார்ட்டுக்கு போகலாம். 2வது பார்ட் நான் இப்போ இவ்வளோ நேரமாக பண்ணதை நான் மறுபடியும் முதல்லேருந்து நான் பண்ணுறேன். 2வது பார்ட் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணுறது. ஓகே, மெட்டீரியல் அசைன் பண்ணோம். அதாவது எப்படின்னா இந்த கியூப் இருக்குல்ல, இதுக்கு வெளியே உள்ள சர்ஃபேஸ்க்குலாம் ஒரு மெட்டீரியல் வரும், உள்ள உள்ள அந்த பீஸுக்குலாம் வேற மெட்டீரியல் வரும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். எப்படின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாலும் நான் ஒரு 2 மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன். பை டிஃபால்ட் ஒரு மெட்டீரியல் இருக்கும், இதை வந்து பிரிக்னு கொடுக்குறேன். ஸோ மெட்டீரியல் வந்து செட் பண்ணுறது நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகே, நானே ஒரு டெக்ஸ்சர் ரெடி பண்ணுறேன் இதில். ஸோ இதை வேணால் டைம் லேப்ஸை நான் போட்டு விட்றேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாதா பிரிக் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிரிக் மெட்டீரியல் தான் வந்து நான் இந்த கியூபுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் கூடவே நான் இன்னொரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறேன். இது வந்து கான்கிரீட் நான் ரெடி பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்காதீங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 2 மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா, இதில் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் மட்டும்தான் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, 2வது மெட்டீரியல் வந்து லிஸ்ட்டில் இருக்கே தவிர நம்ம அதை வந்து நம்ம இது கொடுக்கல. இப்போ இந்த பிரிக் மெட்டீரியல் அங்கே ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்கிரீட் மெட்டீரியல் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். மெட்டீரியல் லிஸ்ட்டில் நம்ம 2 மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதில் பிரிக் மட்டும் தான் இப்போ இந்த வெளிப்புறத்தை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உள்ள வந்து ஒன்றுமே இல்லை, மெஷுக்குள்ளே ஒன்றுமே இல்லாதனால இந்த கான்கிரீட் மெட்டீரியல் வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ நான் அந்த கான்கிரீட்டுக்கும் ஒரு மெட்டீரியல் நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். மேனுவல் ஆட்டு டக்குன்னு பண்ணிடுறேன். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் இருக்குல்ல, இது நான் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2வது ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா முதல்ல வந்து ஓகே, இது நான் இப்போ இன்னொரு கியூப் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு நான் அதை பார்த்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த கியூப்ல கான்கிரீட் டெக்ஸ்சர் கொடுக்குறேன். ஓகே, அது என்ன, நான் முதல்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் வந்து பக்காவாக வந்துடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு சிஸ்டத்தை கொண்டு போட்டால் மெமரி கார்டு கரெக்டாக இருந்துச்சு. என்ன இலவும் தெரில. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியல. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வதாக இந்த இதை நான் இந்த டுட்டோரியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன், கான்கிரீட்டை, இந்த 2வது கியூபை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கியூப் மட்டும் இருக்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் கியூப்ல இது மெட்டீரியல் 0 அண்ட் இது வந்து மெட்டீரியல் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது மெட்டீரியல் 0, மெட்டீரியல் 1. ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல் 0 மட்டும்தான் நம்ம மெஷுக்கு வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அகைன் நம்ம செல்ஃப் ஃப்ராக்சர் பண்ணுவோம். அந்த மெனு ஓப்பன் பண்ணுறேன், செல்ஃப் ஃப்ராக்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் 200 இது நாய்ஸ் எல்லாம் 1ன்னு இருக்கட்டும் வச்சுட்டு, இந்த மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியல் 0 அப்படின்னா என்னன்னா அது கேட்குது அதாவது உள்ள அந்த வெளிப்புறம் இல்லாமல் உள்ள அந்த பீஸ்லாம் இருக்குல்ல, அந்த பீஸ்க்குலாம் வேற எதுவும் மெட்டீரியல் கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குது. மெட்டீரியல் 0ன்றது பிரிக் டெக்ஸ்சர், மெட்டீரியல் 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் 2வதா உள்ள இந்த மெட்டீரியல். ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ மெட்டீரியல் 1ன்னு கொடுத்தீங்கன்னா வெளியே உள்ளதுக்கு பிரிக் டெக்ஸ்சரையும் உள்ள பீஸ்க்குலாம் அந்த 2வதா ஒரு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அதையும் வந்து அது கொடுக்கும், கான்கிரீட் மெட்டீரியல் கொடுக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் எதுவுமே கொடுக்காம 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா உள்ளதுக்கும் பிரிக் டெக்ஸ்சரே கொடுத்துரும். ஆனால் நமக்கு எப்படி வேணும்னா உள்ளதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும், வெளியே உள்ளதுக்கு வேற மெட்டீரியல் வேணும். கரெக்டா? ஸோ நான் வெளியே உள்ளதுக்கு வந்து 0ன்னு டிஃபால்ட், அது சேஞ்ச் பண்ண முடியாது. பட் உள்ளதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 2வதா பார்த்தீங்கன்னா 0, 1 இந்த மெட்டீரியல் எடுத்துக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த கியூப் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ஃப் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு.
இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பிரிக் டெக்ஸ்சர் தான் இருக்கு கரெக்டா. ஆனால் இதை ஹைட் பண்ணி உள்ள உள்ள பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உள்ள பார்ட்ஸ்க்கு அந்த கான்கிரீட் மெட்டீரியல் கொடுத்துருக்கும். அதாவது மெட்டீரியல் நம்பர் 1 இருக்குல்ல, அது கொடுத்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் அசைன் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நாம பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வயர் ஃப்ரேம் வியூக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ரிஜிட் பாடி ஆட் ஆக்டிவ். ஸோ ஆட் ஆக்டிவ் கொடுக்குறேன். ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பொருள், இப்போ இந்த இருக்குல்ல, இந்த சார்ஜர் இருக்கு, இந்த சார்ஜர் வந்து இதை ஆக்டிவ் மெட்டீரியல் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்படி விட்டு அப்படி கீழே விழுதுல, ஸோ கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணது பேர் தான் ஆக்டிவ்னு பேர். ஸோ நான் அந்த ஆக்டிவ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணா வச்சுக்கோங்களேன், கீழே விழுது பார்த்தீங்களா. ஸோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ளதை வந்து கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தரை ஒன்று நமக்கு வேணும். ஸோ அந்த தரையை நம்ம போட்டுருவோம். ஜஸ்ட் சாதா ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு வந்து நான் பேசிவ் இது கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ரிஜிட் பாடி, ஆக்சுவலாக இங்கேயும் கொடுக்கலாம், ரிஜிட் பாடி ஆட் பேசிவ். ஸோ பேசிவ்னா என்னன்னா, அதை வந்து கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணாது. இப்போ தரை வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ், என் கையில் உள்ள பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஸோ நான் அதை போட்டால் தரையில் வந்து அது நின்றும்ல, அந்த மாதிரி தான் அது வந்து பேசிவ், இது வந்து ஆக்டிவ். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தரையுமே வந்து ஆக்டிவ் தான். இந்த நான் சோறில் உள்ள இதெல்லாம் இல்லாமல் உடச்சி விட்டுனா தரையும் கீழே தான் போகும், வீடு உடஞ்சி விழுந்துடும். ஸோ அதுவுமே ஆக்டிவ் தான். பட் உங்களுக்கு புரியுதுக்காக நான் அப்படி சொன்னேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணா வச்சுக்கோங்களேன், எப்படி பீஸாக உடையுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா, இது வந்து விழுறது வந்து கொஞ்சம் ரேண்டமாக விழணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ உடஞ்சி விழுற அந்த மெத்தட், உடஞ்சி விழுற அந்த இதெல்லாம் வந்து வேற மாதிரி விடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு, மெட்டீரியல் அசைன் பண்ணுறதும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில போட்டுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக நம்ம வந்து கீ ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இது வந்து கீழே விழுது, எனக்கு வந்து அந்த டெப்ரிஸ் வேணும். ஆனால் அந்த டெப்ரிஸ் எப்படி வேணும்னா, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இப்படியே இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்டை சிங்கிள் ஆப்ஜெக்டாக நீங்கள் அதில் நான் காமிச்சோம்ல உங்களுக்கு, அது வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் நான் எடுத்தேன் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கல, இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கீ ஃப்ரேமாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் டைம் லேப்ஸில் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து கீ ஃப்ரேம் கிடையாது, கரெக்டு தானே, கீ ஃப்ரேம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த F3 அந்த மெனு, சர்ச் மெனு வந்துட்டு பேக் டு கீ ஃப்ரேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் வேணும்னு கேட்குது. இதில் எனக்கு நான் வந்து நீங்கள் 1லேருந்து 250 வரைக்கும் ஃபுல்லாக பண்ணலாம், பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 20 இருந்து 60 வரை, 20லேருந்து 60 வரை உள்ள அந்த கீ ஃப்ரேமை மட்டும் நான் எடுக்க போகிறேன் டுட்டோரியலுக்காக. ஏன்னா டுட்டோரியல் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். பேக் டு கீ ஃப்ரேம் 20லேருந்து 60 வரை ஓகே கொடுக்குறேன். டன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, 20லேருந்து அந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை அதை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக கீ ஃப்ரேமை அதை கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிடும். ஈவன் இப்போ நம்ம அந்த தரை இருக்குல்ல, இந்த தரை நம்ம டெலீட் பண்ணால் கூட, ஏன்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டியே தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த தரை, அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கீ ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆயிடும். இப்படி தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த டெப்ரிஸை வந்து நான் ரெடி பண்ணினேன். ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு மெட்டீரியல் வியூவிலே காட்டுறேன், பார்க்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கீ ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து மாற்றணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிருப்பேன். ஏன்னா இப்போ இதை பாருங்க, நீங்கள் இது எல்லாமே வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது, கரெக்ட் தானே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 136 ஆப்ஜெக்ட் இருக்குது. பட் நம்ம இதை ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு சில ஆப்ஜெக்ட் கீழே விழுந்திருக்கும், அதனால் நம்ம டெலீட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா டெலீட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டைம்லைன் கர்சர் இருக்குல்ல, இதை வந்து தள்ளி வச்சுருங்க.
கீ ஃப்ரேமை டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா போதும், ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ ஸோ இப்படி தான் வந்து நான் அந்த டெப்ரிஸ் வந்து நான் பண்ணினேன் அந்த செல்ஃப் ஃப்ராக்சர் மெத்தட் மூலமாட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த டெப்ரிஸ் நான் காமிச்சோம்ல அது மாதிரி செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த செல்ஃப் ஃப்ராக்சருங்கிறது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதோட நிறைய அனிமேஷனுக்குலாம் வந்து இந்த செல்ஃப் ஃப்ராக்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு சிம்பிளாக பேசிக்கான ஒரு கியூபை வச்சு நீங்கள் இதை வச்சு ஒரு பெரிய பில்டிங் 3D மாடலே பண்ணி அதையும் கூட நீங்கள் பீஸாக உடைக்க. பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இது ரொம்ப ஒரு சிம்பிளான டுட்டோரியல் தான். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனல் நிறைய டுட்டோரியல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ச்சி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போட்டு விடுங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் கீழே கொடுக்குறேன், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. நன்றி, பாய்.